தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்லவர்கள் ஜோர கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில நடப்ப மஞ்சள் முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலையடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலை. யார் சொன்னது? நாம் மக்கள் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும் போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அது ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான் இருப்பா. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போன பருப்பு காலம், கோயிலுக்கு போன செருப்பு காலம், ஹாஸ்பிட்டல் போன உடுப்பு காலம், அப்புறம் சாமியாட்ட போன கற்பக்காரங்க. அங்கதான் கற்ப காணாம தெரியுதுல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமியை புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானே. ஏதாவது ஒரு மாற்றம் இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சுநாத அண்ணா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன காசுக்காக பேசுறேன்? பேச்சாளரா? ஒரு நிமிஷம் என்ன பண்ண? மூக்கு சிந்தனை. ஓ மூக்க நீ சிந்தி போட்ட. என் மூக்கு எத்த தண்டி தெரியுமா? சிந்தி போட்டேன்னு வச்சுக்க, மொத்தமா முழுகிடுவேன். மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஆமாம்மா. மண்ட போய் கேக்குற நீ. நடுவர் அவர்கள் சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஆமாம்மா, வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். தட்டுங்க கையில சத்தியம். நம்ம பிரிச்சுக்குவோம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க. கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதுன்னா கேக்குறியாரா? கவர்ல கரெக்டா கொடுக்க நடுவர். ஆமா, உங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் அம்பிளிக்கையிலே உட்கார்ந்துருப்பேன். வந்தாங்களா சார்? ஓலை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்டுல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம் இல்லைங்க, 33 ரூபா வித்தியாசம். அட குடியார பையன் கணக்கு கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வர்றவங்க விருந்தோம்பல் படி முறைப்படி கவனிக்கக்கூடிய நடுவர். உங்களை வர்ணிச்சு பாண்டிச்சேரி கௌதமி பாசக்காரி, பாசம் தான் முக்கியம், உறவு தான் முக்கியம் சொல்ற என்னால சார் உங்களை வர்ணிக்க முடியும்? நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த முண்டாட்டிலாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சண்ணா பாருங்க, எங்க சின்ன பாருங்க, இவர்கள் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். எங்க உங்க கண்களை காட்டுங்கடா. எங்க மஞ்சண்ணா எப்படி தெரியுங்களா? கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு, அத கருப்பா இருக்கு. அப்படி கண்ணியமா அவங்க கண்களை பார்த்து நீ பாருங்க. இவங்கள பத்தி எனக்கு தெரியும். ஏன் பனைமரத்துல சேலை சுத்தினாலே 10 நிமிஷம் நின்று வருவேன். இவனை பகல்ல பாதுகாக்கிறது சிரமம், அவனை நைட்ல பாதுகாக்கிறது சிரமம். நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தான் தெரியும். கார்ல ஏறி போயிடுறாங்க. நீங்க எங்கடா கண்களை காட்டுங்கடா. நீ காட்டு. இவங்கள மாதிரி பார்க்கணுமாமா? எஸ், கண்ணியமா. லுக் அட் மீ. சச்சின்னா பேட்டு, ஜானகினா பாட்டு, சிவாஜனா ஆக்ட், பட்டுமன்ற நடுவர், தேவவட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? என்ன எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்றியா? சக்கரையா? இருந்தா ஆகணும். அப்படி வானா தொண்டை சரியில்லை. ஏம்மா, சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் சார். ஏன் நடுவர் அவர்களே? எனக்கெல்லாம் வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். மாசம் தண்ணியை குடிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் காலையில வெறும் வயிற்றோட வர சொன்னார். போன மாசம் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துவிட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார்னாங்க. நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும்னு. நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டு வர்றான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறாங்க. இது பரவாயில்ல. மஞ்சுநாதனை அங்கேதான் கூட்டிட்டு போனேன். ஆளை பார்த்தோன்னே நரசு 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில கொடுத்துச்சு. இப்ப உள்ள இருந்து கத்துறான், நரசு நிறைஞ்சிருச்சு, என்ன பண்றது?
நுரைய தள்ளிட்டு கொண்டு வாடாச்சு. அப்படி கொண்டாந்து கொடுத்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா பாசம் தான் முக்கியம்னு சொல்ற என்னால தான் சார் முடியும். அப்படியா? அத ஒரு நிமிஷம் செக் பண்ணி கொடுங்க. ஹலோ ஹலோ செக் ஹலோ. ஆஹா அற்புத மேரி. ஹலோ செக் ஹலோ. ஆஹா என்னால மட்டும் தான் சார் முடியும். அண்ணே நீங்க 4 வச்சீங்க, நீங்க 5 வச்சீங்க, நீங்க லைட்டா எக்கோ இங்க விசில் வராம. ஹலோ ரைட் ஓகே ஓகே ரெடினே. ரெடி. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ள குணம் உள்ள முதல் அள்ளி. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ள குணம் உள்ள முதல் அள்ளி. எங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகந்தா, எங்களுக்கெல்லாம் நல்ல நடுவரையாதா. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ள குணம் உள்ள முதல் அள்ளி. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ள குணம் உள்ள முதல் அள்ளி. இப்படி வர்ணிச்சாங்களா சார்? இல்லையேம்மா. வந்ததுல இருந்து சொத்து தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம் பேசுறாங்களா சார்? மஞ்சு பேசுற பேச்சு எப்படி வந்தது? எப்படி? சாப்பிட என்ன கூப்பிடும் மொய்யக்கு அண்ணனை கூப்பிடும் பேசுறதா? என்ன பழமொழி சொல்றியா? ஆமா சார். எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்ன கூட கூட தெரிஞ்சால ஏன்டா கூட்டிட்டு வந்தியா? வெக்கப்படாத போனா போது தொப்படமனா போது பேசுறதா? பாப்பா எப்ப பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பார்க்க வாடி ஒளிந்தியானால நாயாண்ட வர நாரப்பையனா. ஆமா சிங்க சக்கரசாமி சிங்க சிங்கன்னு அடிச்சாங்க 10 விளக்க பேசும் பட்டு பட்டு போச்சோம்ல. தத்துரம் முடிச்ச தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தான் இருக்கல. ஆமா வெறும வேணாங்கது வரம கொண்டாங்கதாம்ல. பனமரத்துல இருக்கான் பண்ணாட பரணியில காத 4 கிழிஞ்ச பெரிய பாவாடை. ஆமா பெருமை பீத்தகளை குடிக்கிறது ஓட்ட கலைமோம்ல. அண்ணன் ஒரு ஆமணமா அவருக்கு அடியில கிழிஞ்சா கோவணம். ஆமா ஏப்பளுக்கு வண்டில வருது அப்படி புளுக்கு பிளேன்ல வருதுன்னு பேசுறதா? பசப்பிய பாம்பு கடிக்குமா பாங்க போனவள அவளே அடிப்பா. ஆமா ஆத்திரத்துல அடிச்ச அந்த வீட்டுக்கார அத பாத்திரம் அடிச்ச ஏன் வீட்டுக்காரனா? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள தானே எழுத்து வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துறா. ஆமா எதிர எதிர எக்கற போட நடுவுல நிக்கிற அருகம்பளுக்கு முதுகு உடைஞ்சு போச்சா? நீ வாடி நான் பாக்குறேன் நானா நான் போறேன் நீ பாடுறானால. கேக்குறவன் கேட பையன் தான் கேஆர் விஜய் கொண்டில கேடிவி தெரியும். என்ன சொன்ன? என்ன சொன்ன? கேக்குறவன் கேட பையன் தான் கேஆர் விஜய் கொண்டில கேடிவி தெரியும் பேசுற. நானும் போட்டு தாயா பாக்குறேன் நோ சிக்னல் வருதியா? எவனே செட்டா பாக்ஸ்ல சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒட்டே அடாலையா அடிக்குது. அடேங்கப்பா வந்தல இருந்து சொந்தம் வேணாம் சொத்து தான் வேணும் பணம் தான் வேணும் பண பை மாதிரி பேசுறாருல சார். நான் கேக்குறேன் மபு நான் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். எவ்வளவுதான் ஆண்கள் செருப்பு தேய தேய உடைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னது? எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனை மாத்தான் பிறக்கும். எவ்வளவுதான் பணம் இருக்குன்னு தங்கத்துல ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்க. ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவுதான் நீ வெள்ளியில சீப்பு வாங்கி தலைய சீவனாலும் பொட்ட முன்னாடி தான் வைக்க முடியும், புரடியில ஒட்ட முடியாது. ஆமா கட்டுன மாலை சாமிக்கா சத்தவனக்கானு பூவை பறிச்சவனுக்கு தெரியாது பூவை கட்டினவனுக்கு தெரியாது. அதான் வாழ்க்கை தெரிஞ்சுக்க. நீ எவ்வளவுதான் ₹1,00,000 பட்டு சேலை வாங்கி கட்டினாலும் துவச்சு கோடியில தான் காயப்பட முடியும், உன் தலையில ஒடுக்கு தெரிய முடியும். நீங்க எவ்வளவு பெரிய நடுவரா இருந்தாலும் வீட்டுக்கு போனா மனைவி குழந்தைங்க கூட தான் தூங்க முடியும், சுடுகாட்டுல தூங்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. பெரிய அறிவாளி நீ. ஆமா சார். இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஆமா, எனக்கு- நம்ம பாப்போம் ஆனா வாங்க மாட்டோம், வாங்குவோம் ஆனா பார்க்க மாட்டோம். என்ன சொல்லு? நம்ம பாப்போம் அடிக்கடி ஆனா வாங்க மாட்டோம், ஆனா வாங்குவோம் அப்ப நம்ம பார்க்க மாட்டோம். அது என்ன சொல்லு? பெரிய கிரைனுங்கிற மஞ்சனாவனுக்கு தங்கச்சிங்கிற இப்ப சொல்லு. அம்மா எங்க அப்பாவுக்கு புள்ள. உங்க அம்மாவுக்கு புள்ள, உன் புருஷனுக்கு பொண்டாட்டி. அடாடா என்ன அறிவு! நான் கேட்டக்கு பதில் சொல்லுமா? சரி நீங்க பாப்போம் வாங்க மாட்டோம், வாங்குவோம் பார்க்க மாட்டோம். சரி நீங்க சொல்லுங்க. அதுதான் சவப்பெட்டி. பாப்போம் அப்ப நம்ம வாங்க மாட்டோம், நம்மளுக்குன்னு ஒண்ணு வாங்குனாங்கன்னா அப்ப நம்ம பார்க்க மாட்டோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. பெண்கள் சார்பா ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. பெண்கள் பதில் சொல்லிட்டா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல போட்டு போங்க. அதே மாதிரி ஆண்களை பார்த்து நான் ஒத்த கேள்வி கேக்குறேன். இத்தனை பேர் ரவுண்ட் கட்டி நிக்கிறீங்கல்ல, ஒத்த கேள்வி கேக்குறேன். இவங்க பதில் சொல்லிட்டா என்னுடைய சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல சத்தியமா போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அப்ப வருஷம் நம்மள பட்டிமன்றம் பேச கூப்பிடுவாங்க. ஏன்? எப்படி நீங்க உண்டியல்ல காசை போட்டு போயிருவாங்க? இந்த படிச்ச பெண்கள்ங்கறதால கேக்குறேன் சார். கேளுமா. இந்த ஊர் பெண்களை பார்த்து நான் கேக்குறேன்க்கா. மகளிர் தினம், உலக சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு? வேகமா மார்ச் 8 ஜோல கை தட்டுங்க எல்லா பெண்கள். அட்டா அட்டா சிங்க குட்டிங்க. யாருக்கிட்ட? இப்போ உங்க சம்பளம் நீ கேளு. ஊரே ஒழுங்கா இல்ல, தொண்டை அடைக்குதா அப்புறம். இப்போ ஆண்கள் ரவுண்ட் கட்டி அடே அப்பா எப்படி நிக்கறாங்க பாருங்க. எனக்கு சட்டு ரெடியா இருக்கு, நீ கேளு கேள்வியா. நான் கேக்குறேன் சார். சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்கு? 5 இடத்துக்குள்ள சொல்லணும். 1 2 3 தை 2 கை தட்டுங்க. தை 2 சார். தை 2 என்ன? மாட்டு பொங்கல். அது கால மாடு தானே அவுத்து விடுறான், எங்க தனம் தான் அது. இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாழறது யாரு? அந்த லூசு தான். பூ கூட வாங்கி தரத வக்கில்லாத புருஷனோட
வாங்குறது யார் அந்த சார்? பூக்கடைக்காரன் கொண்டாட்டிக்கு தான் வாங்கி கொடுக்க மாட்டான், எடுத்துக்கடின்னு சொல்லுவான். நீ ரொம்ப பெருமையா பெண்கள் பக்கம் சப்போர்ட் பண்ற பேசாத. இப்ப இந்த இருக்க எல்லா பெண்களுக்கு சேர்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னது? இதுக்கு நீங்க பதில் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பொய் சொல்லல, இந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போறேன். ரைட்டிங்க வச்சிட்டு வேணா பேசுங்களா? 5 பவுன் பொய் சொல்லல அப்புன்னா என் அண்ணன் பாத்துக்க. நீ சொல்லு, இல்லன்னா உன் சார்பா இருக்க லேடி சொல்லட்டும். பொய் சொல்லல, நவரத்ன மோதிரம் வைரக்கல் பதிச்சிருக்கேன், இதோட மதிப்பே வேற. நான் கேட்கறது இந்த ஊர் பெண்கள் எனக்கு ஆதரவா இருக்கிற வரையும் என்ன ஜெயிக்க யாராலையும் முடியாது. பதில் சொல்லிட்டா இந்த மோதிரத்தை நம்ம பிரசிடண்ட் கையில கொடுத்தே கொடுக்க சொல்றேன். சரி, பிரசிடண்ட் சாட்சி. ஓகே, இருக்கீங்களானே? இந்த நிக்கிறார். ஓகே, ரைட், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஒருத்தன்ட்ட 1000 ரூபாய் கடன் வாங்குற, அதை தொலைச்சிடுற. இன்னொருத்தன்ட்ட 500 ரூபாய் கடன் வாங்குற, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய் இருக்கும். இந்த 1000 ரூபாய் கடன் வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துற, 500 ரூபாய் கடன் வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துற. இப்ப 1000 ரூபாய் கடன் வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடன் வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. 1300. நீ எவ்வளவுக்கு ஜாமான் வாங்கின? 300 ரூபாய்க்கு. 1300 300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடன் வாங்கின? 1500. இந்த 100 எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை தரேன். யாரு வேணாலும் சொல்லுங்க, திரும்பி சொல்றேன். கணக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் மோதிரத்தை தர்றேன். 1000 ரூபாய் கடன் வாங்குற, அதை தொலைச்சிடுறேன். 500 ரூபாய் கடன் வாங்குற, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற, மிச்சம் இருக்க 200. 1000 ரூபாய் கடன்ல 100 ரூபா கொடுத்துட்ற, 500 ரூபாய் கடன்ல 100 ரூபா கொடுத்துட்ற. அப்ப அவனுக்கு 900 கொடுக்கணும், இவனுக்கு 400 கொடுக்கணும். 900 400 1300. நீ 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்ட, அப்போ 1600 வருது. நீ கடன் வாங்கினது 1500 தான். இந்த 100 எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி மோதிரத்தை தர்றேன், இல்லாட்டா நீ எதையா கழட்டி கொடு. இப்போ நீங்க அறிவாளின்னு சொல்றீங்க. கைதட்டுங்க ஆம்பளை எல்லாம் சொல்ல முடியல, அவ்வளவுதான் பேச்சு. மோதிரம் எனக்கு கம்பெனி சேர்ந்துச்சு. டேய் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருக்கு சார். டேய் தம்பி, நான் உனக்கு யாரு? அத்தை யாரு? சித்தியா? டேய் அப்ப சித்திங்கிறாயா? நான் உனக்கு யாருடா? அத்தை. அப்பாவுக்கு ஆதரவு தெரியா? சித்திங்கிறாயா? அவன் வந்தவனே சார் என்ன பார்த்து சிரிச்சான். என்ன பார்த்து சிரிச்சானே, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் சார். எப்ப மஞ்சள் நான் பேச்ச கேட்டு சிரிச்சானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் வந்தவனும் அவன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான், இப்ப வேணாம் முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கா, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குன்னு வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். சார் ஆண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறீங்கல்ல, மனைவி அறிவாளியா கணவன் அறிவாளியா? நான் ஒரு கேள்வி கேக்குறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். கேளு. நீ 1000 ரூபாய் அப்புறம் வச்சுக்கிறேன். கேளு. நான் கேக்குறேன் சார், அறிவாளி ஆண்களா பெண்களான்னு கேட்கல, அறிவாளி கணவனா மனைவியான்னு கேக்குறேன். கேட்கலாம்ல? ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன். கேளு. அண்ணா பிரசிடென்ட் அண்ணா, டா அண்ணன் தான் இருக்கிறார். அவர் இப்ப அனுப்பி விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன், கேள்வியா கேட்டு. அண்ணே உங்களுடைய திருமண நாள் என்னைக்கு? 5 இடத்துக்குள்ள சொல்லணும். 1 2 3 4 5 என்னன்னா 96 5 முடிஞ்சிருச்சு. வருஷத்தை தான் சொல்லியிருக்காரு, 4 இன்னும் 4 அவருக்கு சொல்லணும். நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? HSB உங்களதா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. கல்யாண நாள் டக்குனு 1 2 3 4 5 வாய்ப்பு இல்ல. தட்டுக்க பெண்களா கைய. இப்ப ஒத்த பெண்கள் நான் மட்டும் குத்து மதிப்பா கேக்குறேன், கல்யாண நாள் என்னைக்குன்னு கேக்குறேன். சொல்லிட்டாங்கன்னா இவ்வளவு வேட்டு கேக்குறியா? என்கிட்ட கேட்டியா? உங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேன். இத வேணாலும் கரெக்ட்டா உங்கள்ட்ட நான் கேட்க முடியாது சார். கேளு சொல்றேன், ஆண்கள் சார்பா நான் இருக்கேன்ல, என்கிட்ட கேளு, என்கிட்ட மைக் இருக்கு, கேளு. எத வேணாலும் கேளு, நான் சொல்றேன். முதல்ல உங்க மனைவியை நீங்க பார்க்க போகும்போது அந்த அம்மா என்ன கலர் சேலை கட்டி இருந்தாங்க? எல்லோ கலர் சேலை. கைதட்டுங்க சார். மஞ்சள் கலர் சேலை. எனக்கு என்ன தெரியவா போகுது? அதனால நீங்க அள்ளி கூட விடுவீங்க. நாங்க சொன்னா பொய், நீங்க சொன்னா உண்மை. சரி, உங்க கல்யாண நாள் என்ன? 22/8/2001. எத்தனை வருஷம் ஆகுது? 24 வருஷம் ஆகுது. எத்தனை புள்ள இருக்கு? 2 புள்ள இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? MA MAT MPhil. மேஜர் என்ன? மேஜர் ஆகி 25 வருஷம் ஆச்சு. எது? பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா மேத்ஸான்னு கேட்டேன். ஹிஸ்டரி, வரலாற்று புவியியல். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? படிச்ச மாதிரி தெரியலையே. என்னடா கக்க பக்கன்னு சிரிக்கிற? அவனுக்கு உண்மை தெரியும்ல. ஏக்கா என்ன பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுதுங்கற பெண்கள் மட்டும் கை தட்டுங்க கைய பெண்களா. பாத்தீங்களா? மாடர்ன் கேர்ள். மாடர்ன் கேர்ள். ஒரு நிமிஷம் ஆயா, நீ எதுக்கு தேந்தட்றியா ஆயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னதான் படிச்ச? எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அண்ணன் டாக்டரேட். அவரோட தங்கச்சி நானும் படிச்சிருக்கேன். என்ன படிச்சா சொல்லு. என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன அதே சொல்ற தெரியாம தான் உளற அவ்வளவு நேரம். என்ன படிச்சா அதை சொல்லு. MA BEd MPhil English literature, you know. ஓஹோ. Yes.
எம்ஏ பிஎட் எம்ஃபில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓ, ஆங்கில ஆசிரியை. நானும் படிச்சிருக்கேன். என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ எம்எட் எம்ஃபில். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சொல்லுவியா? நான் என்ன கேட்டாலும் சொல்லுவேன். நீங்க என்ன கேட்டாலும் நானும் சொல்லுவேன். அப்படியா? ஐ டோன்ட் நோன்னா என்ன? ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. என்ன படிச்சிருக்கோம்னா தெரியாதுங்கிற? இந்தா ஐ டோன்ட் நோன்னா என்ன? எனக்கு தெரியாது. அப்ப என்ன படிச்ச நீ? புராடா பேசிருக்க நீ. சரி, இப்ப நான் கேக்குறேன். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. பெரிய அளவுக்கு பெரிய வெயிட்டான நடுவர் தானே? ஆமா. 300 நாட்களுக்கு 400 நாள் வேலை பாக்குறீங்கல்ல? ஆமா. நான் கேக்குறேன், ஐ நோனா என்ன? ஐ நோ எனக்கு தெரியும். அப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. தட்டுங்க கையா பெண்களா. பெரிய நடுவர் இருக்கீங்க நீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுறதெல்லாம் தப்பா? இன்ன வரையும்க்கா எந்த மேடையிலயாவது 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு சம்மதம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பெண்களை பேசும்போது மஞ்சனதுக்கு ஜிங்ஜா அவரை என்ன சொன்ன? 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கே எந்த மேடையிலயாவது? இப்ப ராஜ் டிவி ஷூட்ல கூட உங்களை பத்தி நான் சொன்னேனா சார்? பொருளை கிளப்பிட்டு போயிடாதம்மா. இந்த வருஷம் தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க, அடுத்த வருஷம் கூப்பிட விட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருக்கட்டும் சார், இல்லாட்டி இது முரளியை கிளப்பி விட்டு போயிடும். முரளி அதுக்கு பேரு. சொல்லுவேன். 4 பொம்பளைக்கு எனக்கு தொடர்புலாம் கிடையாது. அண்ணா செல்வன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், வெளில சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இவங்க டீம். அண்ணா நீங்க எனக்கு சப்போர்ட்ண்ணே, கை கொடுண்ணே. நீ இருக்கிற வரையும் எனக்கு தங்கம். அவருக்கு எனக்கு தான் தெரியும். யோக்கிய வேண்டே கூட்டா சரியா? 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு சார். அசிங்கப்படுத்திடாம யாருமா அந்த 4? இவ்வளவுக்கு பெருசா படிச்சிருக்க நடுவர் பெண்களை பத்தி பேசும்போது அப்படியே கக்க பக்கம் சிரிக்கிறீங்கல்ல? சொல்லிடவா நானே? சொல்லிட்டா சொல்லு. நீ பாக்குறேன் அந்த 4 லேடிஸ் யாருன்னா தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல. தெரிஞ்சுங்க, அப்பதான் நல்ல தூக்கமே உங்களுக்கு வரும். முதல்ல ஒண்ணு தெரியும் சொல்றேன். 4 லேடிஸ் யாருன்னு சொல்லு. நான் சொல்றேன், 4 லேடிஸ் சொல்றேன். உன்னை பெற்றவள் அப்பா எங்க அம்மா. உன்னுடன் பிறந்தவள் எங்க அக்கா. உனக்காக பிறந்தவள் என் பொண்டாட்டி. உன்னால் பிறந்தவள் என் மக. இந்த 4 பேருக்கு உங்களுக்கு சம்மதம் இருக்கா இல்லையா? தட்டுக்கா கைய பெண்கள்லாம். அப்படி முதல்ல விவரமா சொல்லப்படாது. அப்படி பார்த்தா எனக்கு 7 பேருக்கு எனக்கு தொடர்பு இருக்கு. என்னது? 7 பேருக்கு எனக்கு தொடர்பு இருக்கு. 7 பேரா? 4 பேர் இல்ல, 7 பேர். எப்படி? எங்க அம்மா 1, எங்க அக்கா 4, 5 ஆச்சா? என் பொண்டாட்டி 1, என் மக 1, 7. இனிமே 7 பேருக்கு தொடர்புன்னு சொல்லி விட்டு போ. அப்ப சொல்லுவாங்க அந்த 7 பேரோட தொடர்பு இருக்க நடுவரை கூப்பிடுங்கடா. சார் உறவுகளோட தொடர்பு இருக்கீங்கன்னு சொல்றதுல என்ன சார் உங்களுக்கு கஷ்டம்? தப்பு இல்லம்மா. நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளிக்கிறது யாரு? மனைவி. ஹார்ட் ஆக்குற கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவா ஹீரோவாக்குறது யாரு? மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? தட்டுக்கா கைய பெண்கள்லாம். மனைவிங்கிற உறவு நடுவர்களே. மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார பயல ஆக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவன லூசு பயல ஆக்குனது யாரு? மனைவி. சார் நான் 1000 கேள்வி இந்த ஊர்ல கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன் சார். நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன். நான் கேக்குறேன், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா வேட்டி சட்டை பிடிக்குமா? மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? என் மாமியார்ட்ட இருந்து வந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தார். ரோட்ல போறவங்க மாமியார் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாது. கண்ணாடியும் பொண்டாட்டி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டியே? அடே அப்பா, பணம் பணம் பணம். ஏன் சார் சொத்து பணம் தான் முக்கியம்னு சொல்றீங்கல்ல? எதை தெரியுங்களா சம்பாதிக்கணும்? காரையோ பங்களாவையோ நிலத்தையோ கிடையாது சார். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, வண்டியில ஓரமா போ அப்படின்னு சொல்ற உறவுகளை சம்பாதிக்கணும். தட்டுங்க சார் கைய. உறவு தானங்க முக்கியம். நான் கேக்குறேன், பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிடுவீங்களா, ரூபா நோட்டு சாப்பிடுவீங்களா? சாப்பாடு. தண்ணி தாங்க எடுத்துட்டா சில்லறையா சாப்பிடுவீங்களா, தண்ணியை குடிப்பீங்களா? தண்ணி குடிப்பேன். நான் கேக்குறேன், அடுத்தவன் காலை புடிச்சு வாழறதை விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை இருந்தவள குடிக்க போட்டுக்க ஒரு நைட்டி. எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கலவ வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டிய மோந்து வாத்து செத்தவன் ஆம்பளை தெரியுமா? இவ்வளவு சிரிப்பு சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுக்கு பேசுறீங்களே, சொந்தத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு பேசிட்டு மஞ்சள் கிளம்பிட்டாரே. நான் கேக்குறேன் சார், உங்களை நேத்துக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. ஓவா இல்ல ரூபா வாங்குனீங்கல்ல? நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின 25,000 ஓவாவுக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? சார் வேலைக்காரிக்குன்னு தெளிவா சொல்லுங்க. ஓ வேலைய காட்டாதடா.
25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் தாள் இருக்கு? 50. 50 500 ரூபாய் தாளை 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேர் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு அவங்க வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு. சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் ஆண்கள் எல்லாம் புருஷெல்லாம் நிறைய சம்பாரிச்சு பணம் தான் நீங்க நினைச்சாலும் கூட எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்ப் தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும், எங்க முகத்துல எல்லாம் 1000 வாட்ஸ் பல்ப் எரியும் தெரியுமா? உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்ப் எரியும், எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஒண்ணு பல்ப் மாதிரி ஆயிடும். அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். ஓல்டரே மாத்தணுங்கிற சார், மனைவிங்கிற ஓவியன ஆளால வரையலான்னு பார்க்காதீங்க. மனைவி என்பவள் ஒரு சிற்பம் தெரியுமா? அந்த சிற்பத்தை கற்பமாக்குவது ஆம்பளை தெரியுமா? சார் இவனுக்குலாம் என்ன சார் தெரியுது? அவங்களுக்கு மட்டும் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நம்ம தான் சின்ன பையல ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சார் பாசம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம். கௌதம் நிரூபிக்கவா சார்? நிரூபிமா. எத்தனையோ ஆண்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வரும்போது தண்ணி அடிச்சிட்டு வரீங்க. ஏன் தண்ணி அடிச்சிட்டு வரீங்க? பழகிட்டும் அடிக்கிறோம். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்கு, நீங்க தண்ணி அடிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி மனைவிலாம் நாங்க சேர்ந்து புருஷன் சரியில்லை குழந்தைகள் சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விலகலன்னு நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஓ வாடை எனக்கு தெரியாது, யா வாடை உனக்கு தெரியாது, ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு திருட்டு போயிட்டே இருக்கலாம். சார் நாங்க வைக்கிற ரசத்துல நீங்க எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாங்க வைக்கிற ரசத்துல ஒரு சொட்டு பால்ராய கலந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? உண்மைதான். நாங்க ஆனா பால்ராய கலக்கிறோமாக்கா? ஏன் கலக்கிறது இல்ல? ஒவ்வொரு பெண்ணுங்கிற உறவுக்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியும் ஒழிய ஒரு பொழுதும் அழைக்க தெரியாத நடுவர் அவர்களே. இவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்க வைக்கிற ரசத்துல கொஞ்சோண்டு பால்டாயில் விஷத்தை கலந்தா நீங்க குடிச்சிட்டு வர்ற வாடகையில இது தெரியவா போகுது? ஆமா, நீங்க வைக்கிற ரசமே விஷமாதிரி தானே இருக்கும், இதுல என்ன புதுசா வேற விஷத்தை கலக்குறீங்க? சார் இன்னைக்கு தமிழ்நாடே தலை நிமிர்ந்து இருக்குதுன்னா, தமிழ்நாட்டுல வாழ்ற குடும்பமும் தலை நிமிர்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் மனைவிங்கிற உறவு நிரூபிக்கவா சார்? நிரூபிமா. ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. இதான் ஃபுல் பாட்டில். என் பக்கம் வைங்க. பாண்டிச்சேரிக்கார புள்ள கேக்குது. இது ஃபுல் காலி பாட்டில். நீங்க தண்ணி அடிச்ச நேரத்துல நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இருந்து ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகள் அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறதில்ல. 4 பவுன் என்ன பாக்குறீங்க? 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? தேவகோட்டையில நான் வட்டி கடை வச்சிருக்கேன், பார்த்தாலே முடிவு பண்ணிடுவேன் இது தேர்மா தேராதான். எவ்வளவு? 210 ரூபா. இது நீங்க சேர்த்து வச்ச நகை, இது நாங்க குடிச்சிட்டு போட்ட ஃபுல் காலி பாட்டில். நான் கேக்குறது சரினா பெண்கள் கை தட்டுங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா இவங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆமா? தட்டுக்காங்க. ஆயா வரையும் தட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுதுன்னு அர்த்தம். இந்த அம்மா என்ன கேக்குறாங்க, இது நம்ம குடிச்சிட்டு போட்ட காலி ஃபுல் பாட்டில், இது அவங்க சேர்த்து வச்ச நகை. ஆமா சார். இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா இது பயன்படுமா இது பயன்படுமான்னு கேக்குறேன். இது ரெண்டு வீட்டுல இருக்கு. நைட்டு திருட வாரான், எதை தூக்கிட்டு போவான்? போட்டு போயிடும். நம்ம 25 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டில் அங்கேயே கிடக்கும், ஒன்னும் அசைக்க முடியாது. சார் என் வளையல் 4 பவுன் அடகு வச்சுன்னு வச்சுங்க, என் குடும்பமே 1 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடும். இதை வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும்? இதை வச்சு எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமா? ஒரு ஃபுல் பாட்டில் வச்சு எப்படி வாழ முடியும்? ஒரு ஃபுல் பாட்டில் கடையில வாங்கினா அதை குடிக்கிறதுக்கு 2 கப்பு வாங்கணும். கப்பு விற்கிற குடும்பம் முளைக்குது. 1 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். தண்ணி விற்கிற குடும்பம் முளைக்குது. 2 ஒரு உப்பு கறி வாங்கணும். 3 ஒரு சுண்டல் வாங்கணும். 4 ஒரு கலரை கலக்கி அடிச்சா தான் மூக்குல நெடியேறாம உள்ள இறங்கும். 5 ஒரு ஃபில்டர் இழுத்து விட்டா தான் சரக்கு செட்டில்மெண்ட் ஆகும். 6 ஒரு ஊறுகாயை தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில் வராமல் இருக்கும். 7 இந்த பாட்டில் தூக்கி போட்டால் ஒரு ஐஸ் வாங்கி திம்பான். 8 உன் நகையால் எத்தனை குடும்பம் பிழைச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால் எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8 குடும்பம். அப்போ நான் பெரியாளா நீ பெரியாளா? 8 குடும்பம் வாழும், ஆனா உங்க குடும்பம் போயிட்டு பரவாயில்லையா? அதில் தான் சிக்கலே இருக்கு. நண்பர்களே, நாங்கள் நகைச்சுவையாக சொன்னாலும் தயவு செய்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்கள் வரவுக்காக உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள், உங்கள் மனைவி காத்து கொண்டிருப்பாள், உங்கள் பெற்றோர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். மது அருந்திட்டு வாகனம் ஓட்டினோம்னா நம்மளை அறியாமல் வண்டி ஸ்பீடு 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஏற்ற வர்ற ஆம்புலன்ஸு அதை விட ஸ்பீடு குறைஞ்சி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். நம்ம முடிஞ்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஏற்றிட்டு போகிற அமரர் ஊர்தி அதை விட ஸ்பீடு குறைஞ்சி
40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். கடைசியாக முடிஞ்சு போய் நம்மளை இடுகாட்டு கொண்டு போகிறான் பாருங்க சொர்க்க ரதம், அது அதை விட ஸ்பீடு குறைஞ்சி 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். நம்ம குடும்பம் 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் முடிஞ்சு போயிடும். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். இதை வைத்து ஒரு குடும்பம் ஒருவர் திருந்தினாலும் அது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். குடிகார புருஷன் நைட்டு 10 மணிக்கு வரட்டும் சார். போகும்போது உங்களை மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவான். வரும் பொழுது வேட்டிய தலையில சுத்திட்டு வீட்டுக்கு வருவான் சார். கிழிஞ்ச பனியனோட வருவான். ஆனா மண்ணுல இருக்கிறவன் நம்மள தொடச்சி மன்னவன ஆக்கிரமம் இல்லையா சார்? கிட்னி போனா கூட இங்க கிட்னியை கொடுக்கறது யாரு சார்? நீ சட்டனி ஒழுங்கா வச்சா ஏன் அந்த கிட்னி போகுது? கிட்னி இல்லைன்னா கூட எங்க வீட்டுக்கு பக்கத்துல 2 கிட்னியும் கொடுத்துட்டு ஒரு அக்கா உசுருக்காக போராடுறாங்க தெரியுமா சார்? 2 கிட்னியும் கொடுத்தா உசுறு வாழ முடியாது. ஒத்த கிட்னியை கொடுத்துருக்கோம். அன்புனால உசுறு வாழறாங்க சார். அன்புனால எதை வேணாலும். மாணிக்கவல்லியா? அது உங்க ஊர்ல, எங்க ஊர்ல வேற உசுர வச்சிருக்காங்க சார். எப்படி தெரியுமா? மன்னவனா நினைக்கிறாங்க சார். மன்னவனே மன்னவனே அழைத்த சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. அன்னக்கிளி சின்ன கிளி சேலகட்டு வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. உன்னை நினைச்சுட்டா என் தலைமாறி பூச்சோடினே ஒரு வாதும் போகும் பொட்டும் பாடாது பாடி. மன்னவனே மன்னவனே அழைத்த சின்னவனே யாரும் இல்லை தலைவா தலைவா. வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்க விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் சார் அதிகம். எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் கிடையாது. துன்பத்துல இருக்கும்போது எத்தனை பேரை சம்பாரிச்சங்கிறது தானே சார் முக்கியம். உண்மையான புருஷனா யாரு சார்? உண்மையான புருஷனா தாலி கட்டினவன். அப்ப சிறந்த புருஷனா யாரு? கூட்டிட்டு வந்தவன். புருஷனா யார் தெரியுமா சார்? எல்லா புருஷனும் மனைவியை சொல்றீங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போய் என்ன சாப்பிட போற, இங்க திங்கறதான் அங்க திங்க போற, எதுக்கடி போற அப்படின்னு கேட்காதீங்க சார். உண்மையான புருஷனை யார் தெரியுங்களா? உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடை அணிப்பதோ கிடையாது சார். மனைவியோட உணர்வுகளை எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய நல்ல புருஷன் சார். தட்டுக்காக ஏன் யாரா புரிஞ்சுக்கிறீங்களா? கைத்தட்டல் இவ்வளவு வருதுன்னா என்ன அர்த்தம்? யாருமே உணர்வுகளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா தானே. நம்ம ஒன்று நினச்சி போவோம், அங்கே ஒன்று நடக்கும். போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடிச்சு என் பொண்டாட்டி வந்து கதவை திறந்தான். தூக்கத்தில் எந்திரிச்சு வர்றான்னு சொல்லி சிரிச்சேன் அப்படின்னு. என்னைய பார்த்தாலும் உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அப்படின்னா. ஏன்டா சிரிச்சோம்னு மறுநாள் பட்டிமன்றம் முடிச்சு போகல கதவை திறந்தா. சிரிக்கலை, சிரிச்சா தான் திட்டுறாளே. இப்படியே இருந்தேன். என்னைய பார்த்தா சிரிப்பியா? இந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். நான் 3 மணிக்கு எவ்வளோ பார்த்து சிரிக்கிறது சார்? மனைவியை பத்தி ஒருபோது அப்படி சொல்லாதீங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இன்னைக்கு மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்கிறதுக்கு யாரு காரணம்? யாரு காரணங்க? மனைவி. மனைவி காரணம். உண்மையிலே என் மனைவி குடும்பத்தை பாத்துக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சுத்துறேன். ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன் சார் இந்த மேடையில. ஒத்துக்குங்க. நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி என்கிற உறவு வந்தது. தட்டுங்க சார். பாசனா இதான் சார். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. சபாஷ். தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன், பொய் சொல்லல. என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு. 10 போயிடுச்சு. இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால வச்சிருக்கா. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து. எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம 60 என் பொண்டாட்டிங்கிற ஆமை வந்த உடனே போய் சேர்ந்துருச்சு. 10 தான் இருக்கு. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டில் 12 ஏக்கர் தான். இப்போ அவள் வீட்டில் 72 ஏக்கர் இருக்கு. தயவுசெய்து இதை மட்டும் இங்கே கேட்டு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூட காலங்காலமா வாழ்றாங்கல்ல சார். அவ இருக்கிறதுனால முட்டும் போச்சு. 7 ஜென்மம் நீ தாண்டி என் பொண்டாட்டி நினைச்சு பாருங்க சார். இதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்குன்னு பார்க்கலனா கூட மனசுல நினைச்சு பாருங்க. அந்த வாழ்க்கை எவ்வளவு இனிக்கும் தெரியுமா? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அது சந்தோஷமே, ஒரு வானம் இரவும் பிரிந்து வாழுமா. இவ்வளவு பேசுறீங்களா சார்? உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். அப்ப நான் உங்களுக்கு மனைவி வேணும். அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? டேய் புதுசா வர்றாங்க, உட்கார்றா. மனைவி வேணான்னு எந்த ஆண்களையும் சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க
வைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. தட்டுக்க கைய பெண்களா? உண்மை. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. பெண்ணும் ஆமையும் ஒண்ணா? நாம எப்படி சொல்றீங்க? நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்தோண்டி தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஒண்ணு. கல்யாணம் பண்ண உடனே குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறீங்க, புருஷனை நெஞ்சில சுமக்கிறீங்க, புள்ளைய வயித்துல சுமக்கிறீங்க. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள தன் குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறான். ஆமா சார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆமாங்க தம்பி, அதான்டா சொல்லியிருக்காங்க ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார், ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா கோர்த்து விட்டு போயிருவாங்க, நம்ம தெருவுல தெரிய வேண்டியதுதான். அதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொல்லுவாருங்க. கணவன் மனைவி உறவு எப்படி தெரியுமா? ஆண்மைங்கிறது மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, தன் மனைவி குழந்தையாக பார்த்துக் கொள்வதுதான் ஆண்மை சார். குழந்தையா பார்க்கணும். அட புருஷனை அடிச்சாலும் அணைச்சாலும் நாங்க தானே சார் பண்ண முடியும். அப்படி என்ன நினைச்சிட்டு வாழணும் சார். என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் விட்ட வந்தா துள்ளி குதிச்சு, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் விட்ட வந்தா துள்ளி குதிச்சு, கச்சால சாரலது கண்ணோடு ஊறி வர நினைச்சு நான் ஒன்ன நினைச்சு என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. நான் கேக்குறேன் சார், உங்க மகளை நீங்க இளவரசியா பாப்பீங்களா வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்களாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தான. தட்டுக்க கைய பெண்களா? இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்க தக்கிலி மாதிரி ஆக்கு? இளவரசியா வாழ்ந்தோம், அங்கே இருக்க வேண்டியான இங்க என்ன வந்த? எங்க அம்மா அப்பா எரும மாடை கட்டிக்கனால நாங்க கட்டிப்போம். அட பசுமாடு. நான் கேக்குறேன் சார், படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண் சார். கணவன் ஏன் பேர் வந்துச்சு? கண்ணவன். கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கணும் சார். ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறங்க. இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே நீங்க ரெண்டு பேரும் வரணும். நாங்க வர்றோம். கொப்பன கூப்பிடு. ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார். ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபாய் காயினா 1 ரூபாய் காயினா நெத்தில வந்து விழும். பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாங்க, வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது. ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய், மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார்? 1 ரூபாய். பொண்ணத்தினாலும் நம்ம உடம்ப புடுதான சார் திங்க போது. இந்த பிளாட் என்னது, இந்த பிளாட் என்னது, அந்த பிளாட் என்னதுன்னு சொல்றத பார்த்து மண்ணு சொல்லிச்சான். உங்க அப்பா என்கிட்ட பிளாட், உங்க அப்பா தாத்தா என்கிட்ட பிளாட், நீயே என்கிட்ட பிளாட்னா ரொம்ப ஆடாதடா, மண்ணுக்குள்ளதானே போறேன்னு சொன்னாங்க சார். 1.25 கோடி நார்த் இந்தியாவில் ஒரு பிச்சைக்காரன் தலைமாட்டில் வச்சு செத்து போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எங்க அப்பனுக்கும் தெரியும், உங்க அம்மாவுக்கும் தெரியும். ஒருத்தவங்க செத்து கிடக்குறான்னு வச்சுக்க சார், நெஞ்சில அடிச்சுட்டு அழுவத்துக்கு ஒரு உறவும், தலையில அடிச்சுட்டு அழுவத்துக்கு உறவும், வயிற்றுல அடிச்சுட்டு அழுவத்துக்கு உறவும் எவனுக்கு இருக்கோ அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சார். பணம் இல்லைன்னா அவன் ஏழை, ஆனா உறவு இல்லைன்னா அவன் அனாதை சார். அனாதையா வாழறதை விட பணத்தோட வாழறதை விட அனாதையா வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஆடி காரில் போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போவாத வாழ்வதான் வாழ்க்கை, அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதான் வாழ்க்கை. எந்த வகையில் பார்த்தாலும் மனநிறைவான வாழ்க்கை தருவது சொத்து பத்தை காட்டிலும் சொந்த பந்தமே சொந்த பந்தமே என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையிலே நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். நல்லா ஒரு கலக்க